अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे तुरगविहराजश्चन्दनान्दोळिगादिषु अधिगमधिगमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् ஏழாம் திருநாள் ரதோத்சவம். காலை மாலை அதான் ரதோத்சவன்றது பகலில் நடக்கிறது. கார்த்தால் ரதோத்சவத்துக்கு எழுந்துருது, ராத்திரி அங்கேருந்து தேர்லேருந்து திரும்பி எழுந்துருள. இதுதான் இந்த உற்சவம். கார்த்தால் ரதோத்சவத்துக்கு எழுந்துருள பிரகரணம். இந்த ஊரில் சேவிச்சவாளுக்கெல்லாம் தெரியும், ஒரு மைலுக்கு அண்ணண்ட தான் கோவிலிருந்து தேர் நிலை இருக்கும். பெருமாள் காலமே கோவிலிருந்து தேர் பர்யந்தம் ரதாரோகணம் பண்ணுறதுக்கு ஒரு மைலுக்கு ஏழணும். அப்போ ஏழச்சே கோவிலில் திருமணி சேவிச்சுண்டு கண்டாநாதத்தோடு ஏழ ஆரம்பித்தார்னா அங்கே போய் தேரடிக்கில் அனுமார் சன்னதி இருக்குது. அந்த அனுமார் சன்னதியில் அனுமாருக்கு அனுமார் மங்களாசாசனம் நடக்கும். அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணுவார். ஊஞ்சல் நடந்து அது பர்யந்தம் அந்த அனுமார் சன்னதி போகிற பர்யந்தம் எங்கேயும் நின்றாகாது. கோவில் தேசிகனுக்கு எப்போவும் மரியாதை பண்ணுறா போல் கோவில் தேசிகனுக்கும் தாத தேசிகனுக்கும் மரியாதை பண்ணுவார். அதான் சட்டாரி சாய்ப்பார். அது தவிர வேறு எங்கேயும் நிற்க மாட்டார். அதி வேகமாக அதி துறையாக எழுந்தருளுவான். இந்த பெரிய கொடை இருக்கே, உங்களுக்கு எல்லாம் இப்போ இதுதான் சேவிக்கிற வசதி இருக்குது, அதனால் நாளைக்கு சேவிப்போங்க எல்லோரும். அந்த பெரிய கொடையை போட்டுண்டு அவ்வளோ வேகமாக நடந்து போவார். பின்னால் வர பாராயணக்காராலும் நிதானமாக வராத அந்த பெருமாள் வேகத்துக்கு ஈடு கொடுத்து அங்கே போய் முடிக்க வேண்டிய காரியம் கூட கிடையாது. இருந்தாலும் கூட அப்படியே தான் முடிக்கணும். பெருமாள் தேரில் ஏழுடுவேன், அப்படியே முடிச்சுட்டு வர வேண்டியது தான். அப்போ கூட அந்த பெருமாளை அடியொத்தி அப்படியே வேகமாக ஆடுவார். வாத்தியங்கள் எல்லாம் சகல விதமும் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்டு பானம் இது போடுறவா எல்லாரும் அந்த வேகத்துக்கு அந்த மாலை எப்போவுமே அந்த லக்னம் ஒன்று வச்சுருப்பா. அதில் 3:30 மணி 4 மணிக்குள்ளே அந்த லக்னம் இருக்கும். அதில் ஏழ ஆரம்பித்தார்னா அரை மணி காலம் எழுதுவார். இந்த ஒரு மைலை தோராயமாக வேகமாக எழுதுவார். ஒரு மைலுக்கு மேலே இருக்கும். சரி, இந்த உற்சவத்தை இவன் எங்கே எழுந்தருள்றான்? தேருக்கு எழுந்தருள்றான். இதை நம்மாழ்வார் எப்படி பாடினார் அப்படின்னு சொன்னால், காலம் உற்சவம் காலமாக தானே இது பண்ணுறேன். அவனே என தெளிந்து அப்படின்னு பாடினார். ஏன்னா கீழ் நாளில் 6ஆம் திருநாளில் வேணுகோபாலனை சேவை சாய்க்கிறான். அவனே அப்படின்னு சாமானிய சப்தத்தில் சொல்லிட்டார். இடையரோட அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அவனே அப்படின்னு அவனாம்ன்ற சப்தத்தை சொல்லிட்டார். இப்போது நீச்சை சக நீரந்த சம்ஸ்லேஷம் பண்ணானே, அதுக்காக ஆயரில் ஒத்தனா அவதரித்தான். ஆனால் லோக ரீதியாக அவனாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே என்ன சாய்க்கிறார் அந்த பாசுரத்தில்? என்ன? அவனே என தெளிந்து. அந்த நீச்சை சக நிரந்த சம்ஸ்லேஷம் பண்ணின சாதாரண கண்ணன் நாம் நினச்சிருந்தோமே, ஆயர் சிறுவன் நினச்சிருந்தோமே, அவன்தான் மாயப்போர் தேர்ப்பாகனாகி அப்படின்னு அந்த தேர்ப்பாகனாக இருந்து மாயப்போர். அது ஒன்றும் சாமானியமான போர் இல்லை, மாயப்போர். அதில் தேர்ப்பாகனாக இருந்து சகல சாஸ்திரார்த்தங்களையும் வெளியிட்டான் அர்ஜுன் வியாஜீகரித்து கீதோபதேசம் மூலமாக. அதனால் இப்போ பெருமாள் தேருக்கு ஏழ்றதுனால ரதோத்சவத்தில் பெருமாள் என்ன, அவனே என தெளிந்து. இவன் ரொம்ப சாமானியன் இல்லை, என்ன நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிரஞான தொர்மூர்த்தி அப்படியானப்பட்டவனே என்று தெளிந்து அப்படின்னு இந்த ரதோத்சவத்தை சொன்னார்.
என்ன தேரில் தானே உபதேசம் பண்ண. அதனால் ஆண்டாள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், இங்கே சேவிக்கிற பிரபந்தம் என்னன்னா, நேற்று ராத்திரி யானவாகனத்தில் 3 திருமொழி கோழி அழைப்பதன் முன்னம் வரையில் சேவிச்சான்னு சொன்னோமே, இப்போது இந்த உற்சவத்தில் சேவிக்கிறது அதனுடைய தொடர்ச்சி. தெள்ளியார் மண்ணு பெரும்புகழ் மாதவன் வாரணமாயிரம், இந்த 30 பாசுரம் சேவிக்கிறார். தேருக்கு எழுந்தருளிச்சே பெருமாள் எப்படி ஏழ்றார் அப்படின்னு சொன்னால், அதாவது இதெல்லாம் ஆழ்வார்கள் காலத்தில் எப்படி ஏழ்னார்ன்றது தான், அதே மாதிரி தான் இப்போவும் ஏழ்றார். தேருக்கு எழுந்தருளிச்சே பாகவத்தாள்லாம் ஸ்வஸ்தி வாச்சனம் சொல்லுவாள். முதல் நாள் பெருமாள் ஏழச்சே திருமலையிலேருந்து இறங்கச்சே துவஜாரோகணத்துக்காக ஸ்வஸ்தி வாச்சனம். அதே மாதிரி கர்வோத்சவத்தில் ஏழச்சே ஸ்வஸ்தி வாச்சனம், ஏன்னா மங்களாசாசனம், பாகவத மங்களாசாசனம். அதே மாதிரி தேருக்கு எழுந்தருளிச்சேவும் ஸ்வஸ்தி வாச்சனம். இந்த தேருக்கு எழுந்தருளிச்சே எப்படி யார் சேவிக்கிறா பெருமாளை அப்படின்னா, தெள்ளியார் பலர் கைதொழுந்தேவனார் அப்படின்னு ஆண்டாள் எடுத்தெடுப்பில் மேலே வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார்னு இருக்குது. அதனால் தெள்ளியார் பலர் கைதொழுந்தேவன் மாலிரும் சோழ மணாளன் அப்படின்னு சாமானிய அர்த்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ரதோத்சவமும் அந்த ஆழ்வாருடைய நிர்தேசம் இருக்குதே, அவனே என தெளிந்துன்னு, அந்த அனுபவம் இவளுக்கு மனசில் ஓடி இருக்குது. அதனால் யானவாகனம் ஆன உடனே ரதோத்சவம். அந்த ரதோத்சவத்தில் தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவன், அதாவது சாதாரணமாக அநேக திவ்யதேசங்களில், எல்லா திவ்யதேசமும் என்னால் சொல்ல முடியாது, தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவனார் அப்படின்னு தான் இந்த இடத்துல பிரிக்கிறார். எல்லாரையும் நான் சொல்லலை, தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவனார் அப்படின்னு. ஆனால் தேவப்பெருமாள் சந்தியில் இந்த மாதிரியும் சில இடத்துல இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவனார் அப்படின்னு. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தெள்ளியார் கைத்தொழுந்தேவனார், பலர் கைத்தொழுந்தேவனார், தெள்ளியார் இல்லாத பல மக்களும் கைத்தொழுந்தேவனார் அப்படின்னு. அதே தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவனார்னால் என்ன அர்த்தம்னா, தெளிந்த ஞானமுடைய மகான்கள் பல பேர் சேவிக்கிறா அப்படின்றது மாத்திரம். அதனால் இந்த ரதோத்சவத்துக்கு ஏழச்சே பண்டிதாளாக இருக்கக்கூடிய தெள்ளியாரா தெளிந்த ஞானம் படைத்த பிரம்மவித்துக்கள்லாமும் சேவிக்கிறார். அப்புறம் சாமானிய ஜனங்களும் 100 கணக்கில் பெருமாள் இருக்குன்னு அலை திரண்டு போகிற மாதிரி ஜனசமுத்திர மத்தியில் தான் அப்படியே பெருமாள் எழுந்துருக்கு அந்த அவ்வளோ தூரத்தும். அதனால் பலரும் இதர ஜனங்கள் பலரும் கைத்தொழக்கூடிய தேவனாக இருக்கான், தேவாதி தேவனாக இருக்கான் அப்படின்னு ஆண்டாள் இதை வந்து பாடியிருக்கான். அதுக்கப்புறம் முடிவில் வாரணமாயனை சேவிக்கிறான்னு சொன்னல. அதனால் இந்த ரதோத்சவத்துலேருந்து திரும்பி வரைச்சே பெருமாளுக்கு தேர் சம்பாவனை பண்ணுறா, அதாவது மாமனார் சம்பாவனை. அதனால் கனாக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு அதை முடிக்கிறார். இந்த 3 திருமொழிகளை இன்றைக்கி சேவிக்கிறார். அந்த இடத்துல வரைச்சே சாதாரணமாக ஸ்வஸ்தி வாச்சனங்கள் அவள் சேவிக்கு சேவெல்லாம் பல்லாண்டு தான் தொடங்குவாள். ஆனால் இந்த இடத்துல தேருக்கு பல்லாண்டு தொடங்கி சேவிக்கலை, நேராக இந்த தெள்ளியார் பலர் கைத்தொழுந்தேவனார் தான் சேவிக்கிறார். இதில் ஒரு விசேஷ அம்சம் என்ன இருக்குதுன்னா, அதாவது பல்லாண்டு பாடுறதை காட்டிலும் வேதமே என்ன பண்ணும், வேதம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும், சொல்லிண்டே வந்து பிரம்மவாதிகள் இப்படி சொல்கிறான்னு சொல்லும். பிரம்மவாதிகள்ன்றவாளே வேதத்தை அறிஞ்சவா தான் பிரம்மவாதிகள். ஆனால் அந்த வேதமே என்ன பண்ணும், பிரம்மவாதிகள் சொல்கிறான்னு சொல்லும். ஏன்னா
அவா சொல்கிறதுக்கு ஒரு ஏற்றம் அதிகம். அதனால் இந்த இடத்துல ரதோத்சவத்துக்கு ஆண்டாள் இப்படி பாடியிருக்காளோ இல்லை, இந்த ரதோத்சவத்தை நினச்சி ஆண்டாள் பாடியிருக்கிறதுனால அந்த தெள்ளியாராக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வித்துக்களாக இருக்கக்கூடிய வேத வித்வான்கள் ஸ்வஸ்திவாஜனம் சொல்கிறாளே அதுவே மங்களம் தானே. அதனால் தனி பல்லாண்டு பாடலை. இதையே தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார், இதுலேயே அந்த ஸ்வஸ்திவாச்சனம் அடங்கி போகிறது. அதனால் தனிய பிரபந்தத்தில் ஒரு பல்லாண்டு பாட வேண்டாம், அதையே ஆண்டாள் அனுவர்த்திக்கிறதுனால இப்படியான பல காரணங்கள்னால இந்த ரதோத்சவத்தை ஆண்டாள் பாடினாள். அதே திருவுள்ளத்தில் இந்த பாகவதாளுக்கு பெருமாள் பாகவதாளுடைய திருவுள்ளத்தில் புகுந்து இந்த பிரபந்தங்களை இப்படி சேவிக்க பண்ணுகிறான் அப்படின்றது தான் இந்த திவ்ய தேசத்துக்கு விசேஷம். அதனால தான் தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு இந்த தேசத்தினுடைய வேதியர்களை தொண்டமண்டல வேதியரை தேசிகன் அப்படி பாடியிருக்கார். அதனால் பெருமாளுக்கு தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் ஆரம்பித்து ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை அப்படின்ற வரையில் வாயுநன் மக்களை மகிழ்வரே என்ற வரையில் அன்றைக்கி சேவிக்கப்படுறது. அவனே என தெளிந்து அப்படின்னு அந்த ஆழ்வாருடைய வாக்கியத்தை கொண்டு செள்ளியார்லாம் சேவிக்கிறா. ஏன்னா இந்த கோவிலில் அது மாதிரி ஸ்வஸ்திவாச்சனம் சொல்லிட்டு ஏழ்ற பெருமாளை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெருமாளோடு தொடர்ந்து வருது. அப்புறம் ரதோத்சவத்தில் சேவிக்கிறது வேறு, ரதாரோகணத்துக்கு ஏழ்ற பிரகரணத்தில் இந்த மாதிரி ஜனங்கள் நிறைய பேர் சேவிக்கிறான்றதை சொல்லி அந்த ரதோத்சவத்து முடிவில் இந்த தேர் சம்பாவனை பண்ணுறதையும் நினைக்கிறதுக்காக அந்த கனாகண்டேந்து வாரணமாயிரத்தை சொன்னான். அங்கே கனாகண்டேந்து தானே இருக்குதுன்னா அது பாசுரத்தினுடைய பிரகரணம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் இந்த உற்சவத்தை சூச்சிப்பிக்கிற மாதிரி இந்த உற்சவத்துக்கு அதை சேவிப்பாங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.